தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமலும் அவைகளை சிதறடித்து அவர்களை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்பிற்கு ஏற்றபடி தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டி அமருவோம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில் சபைக்கும் சபைகளுக்கும் உலகத்திற்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரு வேத காரியம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தராகிய தேவன் மறுபடியும் சொல்லுகிறார். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. என்ன தெரிகிறது? உங்களை ஒழுங்காக மேய்க்கலைன்னா ஆண்டவர் ஊழியக்காரர்களை அடித்து துன்புறுத்துவார்னு சொல்கிறார் இல்லையா? உங்களை சரியான பாதையில் மேய்க்கணும், வேத வசனத்தின்படி உங்களை நடத்தணும், சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை சொன்னால் உங்களுக்கு கசக்கும் இல்லையா? உங்களுக்கு கசந்தா நீங்கள் எங்களை பகைப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சரியாக சொல்லலைன்னா ஆண்டவர் எங்களை பகைப்பார். அவன் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நீங்கள் பகைக்கிற ஊழியம் வேணுமா? ஆண்டவர் என்ன பகைக்கிற ஊழியம் வேணுமா? ஆண்டவர் சொல்கிறது தான் சொல்லணும். அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற. இப்போ விஷச்செடியை சாப்பிடுவதற்கு மேய்ப்பன் ஆடை கொண்டு விட மாட்டான் இல்லையா? நல்ல எது புசித்தால் எந்த கிளையை சாப்பிட்டா ஆட்டுக்கு நல்லதோ அதைத்தான் ஒரு மேய்ப்பன் செய்வான். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வேத வசனத்தை சரியாக சொன்னாலே அதான் உங்களுக்கு ஆகாரம். நான் சரியாக சொல்லலைன்னு வைங்களேன், நீங்கள் அறிவில்லாத ஒரு மந்தைகளை போல இருப்பீங்க. ஆடுகளை 2 ஆடு இருக்குது. ஒன்று செம்மறி ஆடு, ஒன்று வெள்ளாடு. செம்மறி ஆடு ஒரே லைனில் போய் கூட்டமாக போயிட்டுருக்கோம். மேய்ப்பன் சப்தத்தை சீக்கிரமாக கேட்கும். அது பரிசுத்தம் உள்ள ஆடு. இந்த பரிசுத்தம் இல்லாத ஆடு தான் இந்த வெள்ளாடு, அது கல்லாடு. அது கொஞ்சம் நேரம் கரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஜம்ப் பண்ணி வேறு எங்கேயாவது ஓடிடும். அப்புறம் பிடிச்சி தான் கொண்டு வரணும். அப்போ நீங்கள் எந்த ஆடாக இருக்க விரும்புகிறீங்க? செம்மறி ஆடு. அப்படின்னா பரிசுத்தம் கட்டாயம் வேணும். விலையிலேயே ஒரு சாம கையை தட்டுங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? வருங்காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேண்டும்? நம்ம அடிக்கடி சொல்லுகிற பரிசுத்தம் தான் வேண்டும். அப்போ பரிசுத்தத்தை பெற வேண்டுமானால் நான் உங்களுக்கு என்ன வேதத்தை சொல்லணும்? பரிசுத்தம் அடைவதற்குரிய வேதவசனம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பரிசுத்தம் அடைவதற்கு அந்த வேதவசனம் என்பது அது உங்களுக்கு கசக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் ஒரு பாவம் செய்தால் ஒரு பொருத்தனை, பற்பல பாவம் செய்தால் பற்பல பொருத்தனைகள். இதான் பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ செய்ய முடியுமா உங்களால்? அப்புறம் எப்படி நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியும்? நானும் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நஞ்சம் உங்களுக்கு ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களை அல்லாத ஆட்களுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பரிசுத்தம் அடைவதற்கென்று ஒரு சிலரை தவிர எவரும் இங்கே வந்த பாடு இல்லை. ஒன்றில் நீங்கள் மகாபரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மகாபரிய பாவிகளாக இருக்க வேண்டும். ஏன் இந்த மௌனம்? தானாக முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்தம் அடைவது, இப்போ ஆற்றுல குளிக்கணும்னா சோப்போடு தான் போவீங்க இல்லையா? சோப்பு
அது சோப்பில் போவாத அழுக்க போக்குறதுக்கு சௌரியம் கொண்டு போவீங்க. இங்கே ஜீவொளியில் வரணும்னா பொருத்தனையும் காணிக்கையும் கொண்டு வந்தால் தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். இதுதான் உண்மையான பைபிள், உண்மையான சத்தியம். அதை சொன்னால் யாருக்கும் புரியாது. பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்ப வேண்டும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்ப வேண்டாம். ரெண்டையும் திருப்பினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அழுக்கோட, பாவத்தோட, சாபத்தோட எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த பரிசுத்தம் அடையாத யாவருக்கும் தேவ ஆசீர்வாதம் கிடைக்காது. இதுதான் உண்மை. பரிசுத்தம் அடையாத ஜனங்களுக்கு தேவ ஆசீர்வாதமும் கிடையாது. அப்போ கடுமையான வேத வசனம் தான் உங்களுக்கு ஒரிக்க வேண்டும் இல்லையா? பிரமாணம் என்பது இந்த பரிசுத்தம் அடைவதற்கு நீங்கள் முதல்ல போராடணும், நீங்களாகவே போராட வேண்டும். ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு இல்லை? ஏன் பிள்ளைகள் தொழில் செஞ்சு பிழைக்க முடியல? ஏன் நீங்கள் தொழில் செஞ்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலன்னு சொன்னால் பிரச்சனை இதுதான். அல்லேலூயா. ஒன்றில் ஜென்ம பாவம், இல்லைன்னா மாமிச பாவம், இல்லைன்னா கீழ்ப்படியாமல் பாவம், இல்லைன்னா நன்மை செய்யாமல் பாவம். இந்த 4 பெரும் பாவங்கள் பைபிளில் குறிப்பாக ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று விபச்சார பாவம், அடுத்து 2 ஜென்ம பாவம், அடுத்து ஜென்ம சாபம், அடுத்து நன்மை செய்யாமல் போகிறபடினால் வருகிற பாவம். எல்லாவற்றிலும் 5வது ஒரு பாவம் உண்டு, கீழ்ப்படியாமல் பாவம். இந்த 4ஐயும் செஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா அது மிகப்பெரிய பாவம். 4 செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ 5லையும் கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் தேவனை தரிசிக்காமல் போக முடியாது. நிச்சயம் அவர் தரிசனம் உங்களுக்கு தருவார். தரிசனத்தில் 2 இருக்குது இல்லையா? இப்போ கள்ளத்திற்கு தரிசிகளும் தரிசனம் பார்த்தேன் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஏனென்றால் நமக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கிறது. பகுத்து அறிவுனா பகுத்து ஆராய்ந்து பார்க்கிற அறிவு. நான் சற்று மேடைக்கு முன்பாக இருக்கும்போது, அந்த இருக்கையில் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து போல் ஒருவர் வந்து நின்றார். தூர பார்வைக்கு இயேசு கிறிஸ்து தான், தூர பார்வைக்கு இயேசு கிறிஸ்து தான். நீங்கள்லாம் ஒரு மாதிரிப்பட்டவர்கள் இதை பார்த்தாங்கன்னா, ஐயோ இயேசுவை பார்த்தேன், ஏன்னா அவரை சாயல் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தோன்றுனா கூட இவர் இயேசுதானான்னு ஆராய்ந்து பார்க்கிறது நம்முடைய பகுத்தறிவு. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து இப்படி தான் வேஷம் போட்டு வருவான். அந்தி கிறிஸ்து வல்லமையை ஊற்றுவான், அந்தி கிறிஸ்து அபிஷேகத்தை தருவான், அந்தி கிறிஸ்து ஞானத்தை தருவான். ஆனால் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம்தான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் இந்த தரிசனம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவ போல் தான் இருக்கும். அவள் இங்கே ஒரு அந்தி கிறிஸ்து இந்த இடத்துல கிரியை செய்திருக்கிறான் இன்றைக்கு. அல்லேலூயா. உற்று பார்க்கும்போது அந்த அந்தி கிறிஸ்துனுடைய நெற்றியிலே வேறு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அதை கர்த்தர் காண்பித்தார். உடனே கர்த்தர் அழிக்கவும் கிருபை செய்தார். எந்த விண்ணப்பம் வராமல் ஆண்டவர் எந்த விடுதலையும் தரமாட்டார். அதுவும் சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்டுக்கிடுங்கன்னு ஆண்டவர் சொல்வார். அவராக ஒரு விடுதலை தரது ரொம்ப லேட்டாயிரும். மனதுருகி இனி இந்த பிள்ளை ஆசீர்வதிக்காமல் போனால் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவர் வருவார். ஒரு 60லையும் 80லையும் வந்து எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆகவே வாலிப பிராயத்தில் ஆஸ்திகளை பெருக்கவும் பரிசுத்தத்தை பெருக்கவும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அநேக குடும்பங்களில் இந்த மாதிரி அந்தி கிறிஸ்து வேஷம் போட்டு உள்ளே வரனால தான் என்னது நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். ஆகவே பரிசுத்தம் அடைவதற்கு என்ன நீங்கள் தடையாக இருப்பது இந்த அந்தி கிறிஸ்து தான். ஏன்னா பாவத்தை சொல்ல விட மாட்டான், பாவத்தை சொல்ல விட மாட்டான். எப்படி இந்த பாஸ்கிட்ட போய் சொல்கிறது? நீங்கள் ஒரு பாவத்தை என்னிடத்தில் அறிக்கையிட வரும்போ நான் ஒரு 100 வயது கிழவனை போல தான் அங்கே இருப்பேன். அப்படி தான் இருத்துவார். ஆகவே நீங்கள் வந்து சிறு குழந்தைகளை போல தான் எனக்கு தெரியும். என்னிடத்தில் சொல்லுவதை தயக்க வேண்டாம், இல்லைன்னா ஒரு கடிதம் எழுதி அனுப்பிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆனால் அறிக்கையிடாத பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. அதான் உண்மை. அப்போ நீங்கள் யார் எத்தனை பேர் அறிக்கையிட்ருக்கீங்க? தனக்கு தானே அறிக்கையிடுறத குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பேர் புலம்பல்னு. அவை பரிசுத்தம் அடைந்தால் மட்டுமே என்னது தேவாசுரத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நேற்றைக்கு என்னுடைய ஒரு விபச்சார பாவத்தை நான் சாட்சியாக சொன்னேன். எத்தனை பேர் சிரிச்சிங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே. அப்போ உங்கள் பாவ அறிக்கையும் வரும்போது நானும் சந்தோஷப்படணும் இல்லை?
நான் சொன்னால் உங்களுக்கு ஹாப்பி, அப்போ நீங்கள் சொன்னால்? ஏனென்றால் அந்த முள்ளை பிடுங்கி எறியப்பட வேண்டும். அந்த முள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த பரலோகம் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே தனக்குத்தானே ரைட் என்கிறவன் பைத்தியக்காரன், தனக்குத்தானே ரைட் என்கிறவன் பைத்தியக்காரன், அவன் அந்தி கிறிஸ்துக்குரியவன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதான் அந்தி கிறிஸ்துனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி நம்ம இடத்துல என்ன குறைன்னு ஆராய்ந்து பார்க்கறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன்ட்ட சொல்லாமல் ஈசப்பாட்ட நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது, ஒரு விடுதலையும் வராது. ஏனென்றால் அவர் தான் சொன்னார், ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், அங்கே அறிக்கையிட்டு அவனிடத்துலேருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் பரலோகத்துவாங்க என்ன தான் சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மயக்க பிடிச்சோன்னு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களை மாதிரி ஆட்களை மயக்க பிடிக்க வச்சு உங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த மாதிரி சொன்னால் பகை உண்டாகும், நமக்கு கூட்டம் குறைஞ்சி போயிடும், கூட்டம் அதிகமாக வேண்டும். பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாமல் நைஸாக ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னால் என் ஆடுகளை நான் தவறாக மேய்த்து விட்டேன் என்று அர்த்தம். புரியுதா? அப்படின்னா என் ஆடுகளை தவறாக நான் மேய்த்து விட்டால் ஆண்டவர் என்னை செய்வார், சரியான நேரத்தில் என்னை தண்டிப்பார். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களும் உண்மையைத்தான் சொல்லணும். வேதத்தில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு எடுத்து உரைப்பது. எல்லோரும் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு தான் போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாது, கட்டாயம் வர முடியாது. நீங்கள் பரிசுத்தம் அடையணும்னு நினச்சா கூட நடக்காது, நினச்சா கூட நடக்காது. அவை பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பிரமாணத்தை கீழ்ப்படிவார்கள். பரலோகத்துக்கு நியமிக்கப்படாதவர்கள் நிச்சயமாக நரகத்தில் பிரவேசிப்பார்கள். பரிசுத்தம் அடைய நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. கையை தட்டலாம். அல்லேலூயா. தேவன் எல்லோரையும் அழைப்பதில்லை, அழைத்த அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கூட்டி சேர்ப்பதும் இல்லை. நான் அநேகரை அழைப்பேன், அநேகரை தெரிந்து கொள்வேன், அநேகரை ஸ்திரப்படுத்துவேன், அநேகரை ஸ்திரப்படுத்துவேன். மரண பரியந்தம் என்னோடு இருக்கிறவங்கள தான் என்ன செய்வேன், கூட்டிகிட்டு போக வேண்டி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவை கூட்டிகிட்டு வரும் காலங்களெல்லாம் இந்த தலைமுறையில் நெருங்கி விட்டது. ஆகவே அவரவர் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டுமே உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் நிச்சயம். அல்லேலூயா. இந்த 2வது வசனம், எரேமியா 2வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமலும் அவர்களை சிதறடித்து அவர்களை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவை சரியாக வேதத்தை உரைக்காவிட்டால் தேவன் ஊழியக்காரர் மேல் என்ன வச்சிருக்காரு, தண்டனையை வச்சிருக்கிறார். ஒரு சும்மா கையை தட்டலாம். இப்போ நேற்றைய தானே ஒரு அதிசயமான சாட்சியை கேட்டோம் இல்லையா? ஒரு அதிசயமான சாட்சி. பள்ளிக்கு சென்ற பிள்ளை திரும்பி வரவில்லை. 6 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப வருவான், அவ்வளோதான் சொன்னார். 9 மணிக்கு மறுபடியும் வருது, பிள்ளையை காணோம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகவா என்று பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன், அவன் கண் தெரியாத ஒரு குருடன், அவன் பதறிப்பை காவல் நிலையத்தை அணுக முயற்சிக்கிறான். மறுபடியும் 12 மணிக்கு ஃபோன் வருது, பிள்ளையை குறித்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் அந்த 3 ஜபத்திலையும் ஆண்டவர் பொருத்தனையை தான் கேட்க சொன்னார். எங்கிட்ட என்ன சொன்னார், உடனே பொருத்தனை செலுத்த சொல்லு. ஆனால் நான் சொல்லலை. ஏனென்றால் எப்பவும் பொருத்தனைன்னு சொன்னால் என்ன ஆகும், ஏதோ காசு வசூலிக்கிற ஒரு வசூல் வேட்டைக்காரனை போல் தோன்றும். இது மாமிசத்தில் எனக்கு ஏற்படுகிற எண்ணங்கள். ஆகவே நான் சொல்லுவதில்லை. ஆனால் இந்த ஆபத்தான நேரத்தில் 3 முறையும் ஆண்டவர் எது தான் சொன்னார், 6 மணி, 9 மணி, 12 மணி. விடியற்காலை வேலை வந்த பொழுதும் அவர்கள்
பிள்ளை வரல, எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், இனி சொல்லலைன்னா ஆண்டவர் என்ன அடிச்சிடுவார், ஆண்டவர் என்ன அடிச்சிடுவார். இந்த வசனத்தின்படி அப்படி தானே, அவர் சொல்ல சொன்னால் சொல்லணும், இல்லைன்னா அடி எங்கே கிடைக்கும், என்ன கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நீ சொல்லியிருந்தா ஒரு வேளை பொறுத்தவரை செலுத்தியிருந்தால் நான் காப்பாற்றியிருப்பேன், இல்லைன்னா அது சாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். நான் டப்புன்னு சொன்னேன், வித்தின் 1 hour டைம் கொடுத்தா அப்படி தான், வித்தின் 1 hour பொருத்தனை செலுத்து, சரீரம் முழுதும் விஷம், ஜலத்துக்குள்ளே அவள், சரீரம் முழுதும் விஷம், இப்படி தான் சொன்னார். ஆனால் பாம்புன்னு ஒன்றும் சொல்லலை, ஜலம். ஆனால் ஜலம் சரீரத்தில் விஷம்.